எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சவங்களோடையோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோடையோ, இல்ல நம்ம சொந்தக்காரங்களோடையோ, நமக்கு ஒரு சண்டை ஆர்கியூமெண்ட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா, சண்டையா மாறும்போது, நமக்கு அந்த சண்டை நேரத்தில நம்மனால எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த அளவு கேட்டிருப்போம். ஆனா, முக்கியமா கேட்க வேண்டியத கேட்காம விட்டுருப்போம். அப்படித்தான் அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம், "அட இந்த கேள்வி நல்லா கேட்டிருக்கலாமே, இந்த கேள்வி கேட்காம விட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாங்க. அந்த டைமில் அவங்க நம்மளை நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் நம்மனால எவ்வளோ ஈடு கொடுத்து பேச முடியுமோ பேசியிருப்போம். ஆனால் இருந்தாலும் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கலாமே அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தோணியிருக்கும். எனக்கு கண்டிப்பாக தோணுங்க. திருப்பி ஒரு 4 நாளைக்காவது அதையே யோசிச்சுட்ருப்பேன். இந்த கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்ருக்கணும், இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். அதை பற்றி நிறைய யோசிப்பேன். அதுலேயும் முக்கியமாக யாரு கூட அதிகமாக சண்டை வரும் தெரியுமா? நாம் ஒருத்தர் நம்ம நிறைய கஷ்டப்படுத்துகிறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட, பாவம் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும்னு சொல்லி போட்டு, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினச்சி யாரோ ஒருத்தருக்கு பாவம் பார்ப்போம். அந்த பாவம் பார்க்குறவங்க தான் ஒரு நாள் நமக்கு சரியான ஆப்பா வைப்பாங்க. அப்படி ஆப்பு வச்சாலாவது நமக்கு புத்தி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வராதுங்க. மறுபடியும் இன்னொரு நாள் அவங்களுக்கு மறுபடியும் பாவம் பார்க்கத்தான் செய்வோம். இப்படித்தான் நம்ம ஏமாளித்தனத்தை நிறைய பேர் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஈஸியாக நம்புறதும், எல்லாத்துக்கும் பாவம் பார்க்குறதை விட்டாலே லைஃப்பில் உருப்பட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.